குட் ஈவினிங் டு ஆல். ஓகேவா? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ வந்து பார்த்தோன்னா 90 நாள் பிரேக் முடிஞ்சு ரீஓப்பன் ஆக போகுது. ஓகேவா? அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தோன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மார்ச் 5 to 15 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 10 நாளுக்குள்ள வந்து சம் ஒர்க் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்படி பண்ணலை அப்படின்னா வந்து பார்த்தோன்னா ஐடி வந்து டெர்மினேட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து எஸ்பிஐ பண்ண போகுது. என்ன பண்ண போகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளை வந்து பார்த்தோன்னா எஸ்பிஐ இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணுங்கள், பேங்க் அப்டேட் பண்ணுங்கள், ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தோன்னா ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம், மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது ஒன்றுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்தோன்னா கூகுள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் வந்து பார்த்தோன்னா எஸ்பிஓ போர்ட்டல் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? அதில் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் லாக் அவுட் கொடுத்துட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபைல் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். அவங்கவுங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் ஐடி ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். அது கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்டேட்னு இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் அப்டேட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நேமு மொபைல் நம்பர் ஷோ ஆயிடும், நம்மளோட ஜிமெயில் ஐடி வந்து ஷோ ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, வாட்ஸ்அப் இருக்காங்க. வாட்ஸ்அப் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாமினி நேம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு யாரை தரணும் அவங்க வந்து போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாமினோட ஜிமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, அவங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அடுத்து அவங்களோட அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்னோடய அட்ரஸ் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட கண்ட்ரி வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தியா. அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா ஐன்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியான்றது வரும். அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு எனக்கு ஸ்டேட் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து தமிழ்நாடு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, சிட்டி கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா அவங்க ஊர் வந்து பார்த்தோன்னா அவங்க ஊர் பக்கத்தில் வந்து என்ன ஊர் இருக்குது அதை வந்து இது பண்ணிக்கோங்க. என்ன ஊர் வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரி. ஓகே ப்ரோ. இவ்வளோ தான் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் வந்து அப்டேட் ஆயிரும். அதுதான் ப்ரொஃபைல் அப்டேட் வந்து முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அப்டேட் டு பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது, அக்கௌண்ட் நம்பர் வந்து இது பண்ணணும். ஓகேவா? நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன், என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே ஒரு காப்பி கொடுத்துக்கலாம். அப்படியே காப்பி கொடுத்துட்டு இந்த இடத்துல அக்கௌண்ட் நம்பர் இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? திரும்ப என்ன சொல்லியிருக்காங்க, கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. திரும்ப வந்து பார்த்தோன்னா அதே அக்கௌண்ட் நம்பர் வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. திரும்ப வந்து இன்னொரு டைம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் நேம் என்னவோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் வச்சுருக்கேன் ரெடியாக. நான் அதில் அப்படியே காப்பி பண்ணி போட்டுருக்கேன். நெக்ஸ்ட் சொல்லுவாங்க பேன் கார்டு நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? உங்கள் பேன் கார்டு நம்பர் வந்து உங்களுக்கு தான் தெரியும், டைப் பண்ணிக்கோங்க. அப்பா மட்டும் வந்து பண்ணிடாதீங்க, 1க்கு 2 டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது.
அடுத்து ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்டிருக்காங்க. நான் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து அகைன் எல்லாமே நீங்கள் வந்து டக்குன்னு டைப் பண்ணிட்டா கூட அகைன் எல்லாமே வந்து ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாத சம் மிஸ்டேக் ஆக சான்ஸ் இருக்குது. பக்கத்தில் பாஸ்புக் வச்சு கூட செக் பண்ணிக்கணும். உங்களோட பாஸ்புக் என்ன அதை பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க, அதை செக் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வந்து செக் பண்ணிட்டேன், எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. இன்னொரு ஸ்மால் எரர் தான் ஒன்று காட்டுது. அதில் வந்து எங்கள் அக்கௌண்ட் நேம்ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபில் போடக்கூடாது. நான் போட்டுட்டேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பரு அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சி கோடு, பேன் கார்டு நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அதே காமிச்சோம். பேங்க் நேமு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் அதே காமிச்சிடும். ஓகேவா? அப்புறம் ஒன்று மேலே இப்படி சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா? இவ்வளோ தான். இவங்க சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது 3 விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணுறோம். ப்ரொஃபைலுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொஃபைலாக நம்மளை பற்றி டீட்டெயில்ஸாக இருக்க போது. ஏன்னா இது ஒன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை இது பண்ணிவிட்டு அதை வந்து அப்டேட் பண்ணி சக்ஸஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துறோம். ஓகேவா? ஃபினிஷ் முடிச்சு. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பேங்க் அப்டேட் பண்ணிட்டுருக்காங்க. உங்கள் கண்ணுக்கு தானே பேங்க் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா அக்கௌண்ட் நம்பரு ப்ளஸ் வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஐஎஃப்சி கோடு, பேன் கார்டு நம்பர் இருந்தால் போதும். பேங்க் வந்து டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடலாம். ஓகேவா? இது 2 முடிஞ்சிச்சா? 3வது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இது பண்ணியிருந்தாலுமே பட் வந்து அவங்க வந்து எனி ஒன்று சொல்லியிருந்தாலுமே அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் சொல்லுவாங்க. ஃபேஸ்புக்கு, ஷேர்ஷாட்டு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இது 4 தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதை போஸ்ட் பண்ண மாதிரி பேசிட்டுருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன எடுத்துருக்கேன்னா ஷேர்ஷாட் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஷேர்ஷாட் ஆப் வந்து நான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஆல்ரெடி எனக்கு அக்கௌண்ட் இருக்குது. ஓகேவா? நீங்கள் வந்து ஏதோ ஒன்றுத்துல வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வச்சு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு. பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு கம்போஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரம் வந்து பார்த்தோன்னா நம்மளோட மெயில் ஐடி எடுத்துக்கோம். அவங்க பர்டிகுலர் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் என்ன மெயில் ஐடி கொடுத்துங்க அதே மெயில் ஐடி வந்து பார்த்தோன்னா இது பண்ணுங்க, மெயில் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? நான் கொடுத்துருக்க மெயில் ஐடி வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து டூ கேட்குது. ஓகேவா? அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்காங்களே அந்த மெயில் ஐடி வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஐடி கொடுத்தா வந்து இதாயிரும். சப்ஜெக்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சப்ஜெக்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஆல் ப்ரூஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கம்போஸ் மெயில் எடுக்காங்க. இதில் வந்து எதாவது ஃபைல் எதாவது அட்டாச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு எதாவது கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம எதாவது டைப் பண்ணுறதா டைப் பண்ணிக்கலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டாப் ஐடி அவங்க வந்து ஒரு 4 விஷயம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்மளோட எஸ்பிஐயோட ஸ்டாப் ஐடி அப்புறம் வந்து பார்த்தோன்னா சோஷியல் மீடியா வந்து எது யூஸ் பண்ணுறீங்க, அப்புறம் அதோட நம்ம பேர், இந்த 3 விஷயத்தை மட்டும் மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, பெரிய விஷயமே எதுவுமே கிடையாது. எஸ்பிஓ ஸ்டாப் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டுக்கோங்க. எஸ்பிஓ ஐடி.
ஓகேவா? அவங்க கேட்டதெல்லாம் மெயில் நம்மளோட மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். அவங்களோட மெயிலை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம். ப்ளஸ் வந்து சப்ஜெக்ட்டில் ஆல் ஸ்கிரிப்ட்ஸ்னு கொடுத்துட்டோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ்பிஐயோட ஸ்டாஃப் ஐடி ப்ளஸ் வந்து சோஷியல் மீடியா நேமு, அதோட யூசர் நேம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நான் 3மே வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்டேன். இப்போ ஒன்றுமே கிடையாது. சென்ட் அப்படிங்குது. இதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா சென்ட் ஆயிரும். ஓகேவா? வேணா போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம. இப்போ இருக்கா? சென்ட் இதில் வந்து இருக்கா? இவ்வளோ தான். ஓகேவா? முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஆல்.